ஹாய் ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் ஆசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் அதுவுமா ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, விடாமுயற்சி மூவி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லைன்னு லைக்ரா ப்ரொடக்ஷன்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ இயர் நைட்டு ஓகேங்களா, டிசம்பர் 31 எப்போதுமே தலை மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணுச்சுன்னா ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா. கரெக்டாக 12 o'clock நம்ம வந்து சாங்ஸு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறப்பயே இதுவும் லைவில் நம்ம பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் கரெக்டுங்களா. அந்த வந்து இந்த தடவையும் நம்ம விடாமுயற்சி ட்ரைலர் வந்துடும், ஸோ பொங்கலுக்கு மூவி சொல்லியிருக்காங்கன்னு ட்ரைலர் வந்துடும்ன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப 10:48 PM ஓகேங்களா. அந்த டைமில் லைக்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு லெட்டர் வெளியிடுறாங்க. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் 2 லாங்குவேஜில் விட்டுடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாப்பி நியூ இயர்னு போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் பண்ண முடியாது, சில பல காரணம் தவிர்க்க முடியாத காரணத்தினால பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு போட்டு லைக்ரா ப்ரொடக்ஷன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லி முடிச்சிட்டாங்க. இதில் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நெக்ஸ்ட் டேட்டு எதுவுமே சொல்லலை, மென்ஷனும் பண்ணல. சரி, இது ஒரு சீசன்ஸில் வரும், அதுவும் மென்ஷன் பண்ணல. இது எப்போதான் அப்டேட்டுன்னு வரும், வேற நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ள அப்டேட்டை கூட மென்ஷன் பண்ணல. என்ன நடக்குதுன்னே தெரியல. டோட்டலாக வந்து இந்த லெட்டரை பார்த்ததுல ஒரே ஷாக்கு எல்லா அஜித் ஃபேன்ஸ்க்கும். ஸோ அவங்களா பொங்கலுக்குன்னு சொன்னாங்க, திடீர்னு அவங்களே பொங்கலுக்கு கிடையாதுங்கிறாங்க. அஜித் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லைக்ரா ப்ரொடக்ஷன் மேலே வந்து அசிங்கமாக கழிவு ஊற்றுறாங்க எல்லாத்தையும் போட்டு. ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒரு வெறியில் ஒரு ஆதங்கத்தில் பண்ணுறாங்களா, இல்லை மூளை இல்லாமல் பண்ணுறாங்களா, இல்லை மெச்சூர் இல்லாமல் பண்ணுறாங்களா. ஸோ சில பேர் இருக்காங்க அஜித் ஃபேன்ஸு, சில பேர் வந்து ரொம்ப கேவலமாக போய் அவங்கள்ட்ட பேசி அவங்க ஏதோ பண்ண முடியாமல் இவ்வளோ பெருசாக எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்க வச்சுருந்தா பிரயோஜனமே கிடையாது. ரிலீஸ் பண்ணி அவங்க மக்களுக்கு வெளியில் விட்டாதான் அதில் லாபமே பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக அவங்க விடுவாங்கன்னு தெரியும், ஆனால் எப்போ விடுவாங்கன்னு தெரியல. இவங்க போய் கழிவு ஊற்றி அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஜனவரி ரிபப்ளிக்கு வர பாசிபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வீரதீரசுரன் மூவி வந்து விக்ரம் நடித்தது அன்னைக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வருமானு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பொங்கலுக்கு விடலான்னு இருந்தாங்க. ஸோ அவங்களே ரிபப்ளிக் டேட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கேயே வந்துட்டாங்கன்னா இவங்க முன்னாடி பொங்கலுக்கு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியல. சில படம் மூவிஸ்லாம் சின்ன மூவிஸ்க்கு உள்ள படம்லாம் ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க 10ஆம் தேதியிலேருந்து பொங்கலுக்கு வர மாதிரி சின்ன மூவியாக. ஏன்னா விடாமுயற்சி வராதனால சின்ன மூவிலாம் வந்து ரிலீஸ் டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ விடாமுயற்சி எப்போ வரான்னு பார்த்தீங்கன்னா Februaryக்கு வர பாசிபிள் இருக்குது. இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, ரொம்ப ஹைப்பை ஏற்றுனா என்ன நடக்கும்னு தெரியும். ரொம்ப ஓரளவு ஹைப்பு ஏற்றலாம், அதுக்குன்னு இவ்வளோ ஹைப் ஏற்றக்கூடாது. அவங்களே வராங்க, அவங்களே சொல்கிறாங்க. இருங்க பாயின்னு சொல்கிறதுக்கு பதிலாக போதும் பாயின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க லைக்ரா ப்ரொடக்ஷனே. ஸோ கேம் சேஞ்சர் மூவி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் விடாமுயற்சிக்கு தான் ஒரு இது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து எப்படி வரும், பொங்கலுக்கு வந்துருச்சுன்னா பாசிபிள் இருக்கா, செமையாக இருக்குமான்னு தெரியல. என்ன நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 3 நாளில் ஃபுல் அப்டேட்டு வந்துடும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. வரட்டா, ஹாப்பி நியூ இயர். நல்லா தெரியுதுடா, இந்த வருஷமும் இப்படித்தானு ஸ்டார்டிங்லயே நல்லா தெரிஞ்சது. அமுக டுமுக அமால் டுமால்.